எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வாழ்த்துகின்றேன். இன்றைக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற அருமையான வாக்குத்தத்த வசனம் யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 9 வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமானதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். என்ன அருமையான வாக்குத்தத்த வசனம் பாருங்க. இன்னைக்கு கலங்கி போயிருக்கலாம். இந்த காரியம் என்ன ஆக போகிறதோ, பரீட்சை எழுத போகிறான், என் பிள்ளை என்ன ஆக போகுதோ, ராத்திரிலாம் படிச்சிருக்கான், கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறான், மறந்து போகிறானே. இந்த பரீட்சை நாட்களில் இதான் அநேக பெற்றோருடைய கவலை, பிள்ளைகளுடைய கவலை. ஆனால் இந்த வசனம் உங்களுக்கு பாருங்கள், என்ன அருமையான வாக்குத்தத்த வசனம். என் பிள்ளையே, என் மகனே, என் தாய்மாரே, தகப்பன்மாரே, பெற்றோரே, பலம் கொண்டு திடமானதாயிருங்கள், திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் அல்லது நீ செய்கிற காரியங்களிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். எனக்கு அருமையான பெற்றோரே, எனக்கு அருமையான பிள்ளைகளே, எனக்கு அருமையான வாலிப பிள்ளைகளே, நீங்கள் போகிற காரியம் எப்படிப்பட்ட பயங்கரமான காரியமாக இருந்தாலும் திகையாமல் செய்யுங்கள், பயப்படாதிருங்கள். ஏனென்றால் உங்களுக்கு முன்னால் ஒருத்தர் போகிறார், அவர் தான் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர். இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? இந்த எண்ணம் இருக்கிறதா? அவரை தேடுகிறீர்களா? அல்லது நான் போயிடுவேன், நான் நல்லா படிச்சிருக்கிறேன், நிறைய படிச்சிருக்கிறேன், எனக்கு அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க, இந்த காரியத்தில் அவங்க உதவி செய்வாங்க, என் ஃப்ரெண்டு உதவி செய்வார். மனுஷரை நம்புகிற நம்பிக்கை வெறுதா. ஆனால் பாருங்கள், கர்த்தர் மேல் இந்த ஆசீர்வாதத்தை வைக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு கூடவே இருப்போம், முன்னாலே போகிறவராக இருப்பேன். நான் முன்னால் போகிறேன், என் பிறகாலே வா, அது போதும் என்று ஆண்டவர் நிச்சயமான காரியத்தை சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 10 அதிகாரம் 30 வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவராக இயேசு அவரே சொல்லுகிறார், என் பிதா என்னோடு கூட இருக்கிறார், நான் தனியாக இருப்பதை அவர் விடவே இல்லை. பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதா மேலே எவ்வளவு நம்பிக்கையை வைத்திருந்தார். அதே போல தான் பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 8 அதிகாரம் 16 வசனம், நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம், 2 பேரும் ஒன்றாக இருக்கிறோம். யோவான் 14 அதிகாரம் 9 வசனத்தில், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். எனக்கு அருமையானவர்களே, என்ன ஆச்சரியமான காரியம். நீங்களும் ஆண்டவரோடு ஒன்றாக இருக்கிறீங்க, யூஆர் ஒன் வித் ஹிம். அந்த அனுபவம் உங்களுக்கு வந்துருச்சா? ஆண்டவரோடு இசைந்த வாழ்க்கை, கர்த்தரோடு இசைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, மகிமையின் நம்பிக்கையாக அவரோடு இசைந்திருக்கிற வாழ்க்கை. கொலோசியர் 1 அதிகாரம் 27 வசனத்தில் அப்படி வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா? அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறான், 1 யோவான் 1:3 எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. எனக்கு அருமையான இப்படி அவரோடு இணைந்திருக்கும் பொழுது பாருங்கள், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். போகிற இடத்துலெல்லாம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் உங்களுக்காக பேசுவார். பரீட்சை எழுதும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு, நீங்கள் கையை வச்சுட்டிங்கன்னா போதும், மீது எல்லாம் ஆண்டவரே உங்களை கரங்களை வைத்து எழுத வைப்பார். என்ன அழகான மார்க்ஸ் வாங்குறாங்க பிள்ளைங்க நம்பிக்கை வைக்கிறதுனால. இன்றைக்கு உங்கள் நம்பிக்கை எதன் மேலே இருக்கிறது பிரியமானவர்களே? கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரோடு இணைந்திருக்கிறபடியே எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, அந்த ஆசீர்வாதத்தை இப்பொழுது பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிப்போமா? எங்கள் அருமை தகப்பனை, உம்முடைய பிள்ளைகள் உம்மையே பற்றி கொண்டிருக்கிறாள். நீரே எனக்கு எல்லாம், உம்மையல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, உம்மை பற்றி கொண்டிருக்கிறேன், ஆகவே எனக்கு உதவி செய்யும் என்று உம்மை சார்ந்து கொண்டிருக்கிறார்களப்பா. அப்படி சார்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புதமானவராய், அதிசயமானவராய் அப்பா எல்லாவற்றையும் அவர்களுக்காக செய்து முடித்தருளப்பா. சங்கீதம் 23 தாவீது சொல்லுகிறான், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே சந்தோஷமாய் வாழ்வேன். என்ன நம்பிக்கை! இந்த நம்பிக்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பா. யார் யார் அந்த நம்பிக்கையோடு உம்மை தேடுகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் உடைய ஆசீர்வாதத்தை கொடும். கர்த்தருடைய வல்லமை அவர்கள் மீது இறங்கட்டும். அவருடைய காரியங்களை எல்லாம் நீர் அவர்களுக்காக செய்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். துக்கத்தின் நாட்கள் இன்றோடு முடிவடைகிறது என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, மே 3ஆம் தேதி 4ஆம் தேதி மாலையிலே திருநெல்வேலியிலே பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் கல்லூரி மைதானத்திலே இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழா நடைபெற போகிறது. தேவன் என்னோட பேரை சொல்லணும்னு நான் வாஞ்சியா ஜெபிச்சேன். ஆத்மா கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது.
இயேசுவின் தீர்க்கதரிசன ஆவி உங்கள் ஆவிக்குள் இறங்குகிறது. உங்கள் நாவிலே புது பாஷைகள் இறங்குகிறது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் உணர்ந்தேன். நாங்க ஜவுளி கடை வச்சிருக்கோம். தீபாவளிக்கு முதல் நாள் மதியானம் 1 மணி வரைக்கும் 1 ரூபாய் கூட விற்கல. நான் ஜீசஸ் கால்ஸ்க்கு ஃபோன் பண்ணி நல்லா ஜெபிச்சாங்க. அதுக்கப்புறம் போன வருஷம் நாங்க தீபாவளி வியாபாரம் பார்த்ததை விட 2 மடங்கு அரை நாளில் தேவன் எங்களுக்கு வியாபாரத்தை ஆசீர்வாதமா கொடுத்தார். இன்று முதல் தலை நிமிர்ந்து நிற்க போகிறீர்கள். உங்கள் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்க போகிறது. அதற்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் இப்பொழுது உங்கள் மீது அனுப்பி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்கள் காயங்களை இப்பொழுது ஆற்றுகிறார். இப்பொழுது உங்களை தொட்டு சுகமாக்குகிறார். எல்லா செத்து போன உறுப்புகள் எல்லாம் உயிர் பெறட்டும் அப்பா. உம்முடைய ஜீவன் இறங்கட்டும் அப்பா. நிச்சயமாகவே முடிவு கூட்டத்திற்கு இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள். அதற்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த கூட்டத்தை நடத்த நான் வாலண்டியரா இருக்க விரும்புகிறேன், ஜெப வீரரா இருக்க விரும்புகிறேன். வேனிலே ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை பெற வைக்க விரும்புகிறேன். இன்னும் தேவைகளை சந்திக்க நான் உதவ விரும்புகிறேன். இன்னும் பாடல் பாட விரும்புகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் இந்த டெலிபோன் நம்பருக்கு போன் பண்ணுங்க. இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம் திருநெல்வேலியில் இருக்கிறது. அங்கும் நீங்கள் போய் பதிவு செய்து கொள்ளுங்கள். பாளையங்கோட்டை, திருநெல்வேலி, அதை சுற்றுப்புறம் இருக்கும் அத்தனை பட்டணங்களுக்கும் அத்தனை கிராமங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக 2 நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் சேர்ந்து சந்தித்து இயேசுவின் பாதத்தில் ஜெபம் பண்ணி அற்புதங்களை நாம் ஜனங்களுக்கு கொண்டு வருவோம். இயேசுவை கனம் பண்ணுவோம். God bless you.